சேமிப்பு கணக்கிலிருந்து குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் அதிக பணம் எடுத்தால் அந்த விவரங்கள் வருமான வரித்துறைக்கு தெரிவிக்கப்படும். இது குறித்த விவரங்களை வங்கியில் அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். சேமிப்பு தொகை கணக்கில் நீங்கள் அடிக்கடி அதிக அளவு பணம் எடுக்கிறீர்களா? அந்த விவரம் நேரடியாக வரிப்பிரிவு துறைக்கு தெரிவிக்கலாம். வங்கிகள் குறிப்பிட்ட வரம்புக்கு மேல் பணம் எடுக்கும்போது அலர்ட் நிலைக்கு செல்லும் மற்றும் வரிப்பிரிவு துறைக்கு தகவல் அனுப்பப்படும். உங்கள் வருமானத்துடன் பொருந்தாத பண பரிவர்த்தனைகள் அல்லது பணத்தின் மூலத்தை விளக்க முடியாத வரிப்பிரிவு துறையினர் உங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்திய வரிப்பிரிவு விதிகள் தற்போது வங்கி கணக்குகளை நெருக்கமாக கண்காணித்து வருகின்றனர். சேமிப்பு தொகை கணக்கில் பெரிய தொகையை அடிக்கடி எடுப்பது அல்லது கணக்கில் ஆச்சரியமாக பணப்பெருக்கம் ஏற்பட்டால் உங்கள் தகவல் நேரடியாக வரிப்பிரிவு துறைக்கு போகலாம். இதில் நீங்கள் வரிப்பிரிவு அறிவிப்பு பெற வாய்ப்பு அதிகம். பொதுவாக சேமிப்பு கணக்கில் பணம் எடுப்பது சாதாரணமானது என மக்கள் நினைத்தாலும் இப்போது ஒவ்வொரு பெரிய பண பரிவர்த்தனையும் வங்கிகள் வரிப்பிரிவு துறை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு வங்கிக்கும் தனித்துவமான பணம் எடுக்கும் வரம்புகள் உள்ளனர். உதாரணமாக HDFC வங்கியில் மாதத்திற்கு ரூபாய் 1,00,000 வரை இலவச பணம் எடுப்பதற்கு அனுமதி உள்ளது. 4 இலவச பரிவர்த்தனைகள் முடிந்த பிறகு ஒவ்வொரு பணம் எடுக்கும் பரிவர்த்தனைக்கும் ரூபாய் 150 கட்டணம் வசூலிக்கப்படும். இதை மீறி அடிக்கடி பணம் எடுத்தால் தகவல் வரிப்பிரிவு துறைக்கு அனுப்பப்படும். வரிப்பிரிவு அறிவிப்பு என்பது உங்கள் கணக்கில் உள்ள பணப்புழக்கம் உங்கள் வருமானத்துடன் ஒப்பிடும்போது வேறுபாடு காணப்பட்டால் அந்த பரிவர்த்தனையின் மூலத்தை விளக்க கேட்டுக்கொள்ளலாம். சரியான ஆதாரங்கள் வழங்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படலாம். எனவே அனைத்து வரவிலும் செலவிலும் விவரங்களை நன்கு பதிவு செய்யுங்கள். பணம் சேமிப்பு கணக்கில் வைப்பு செய்வது கவனிக்கப்படுகிறது. ஒரு நிதியாண்டில் ரூபாய் 10,00,000 அல்லது அதற்கு மேல் பணம் வைப்பு செய்யப்பட்டால் அந்த தகவல் வரிப்பிரிவு துறைக்கு தெரிவிக்கப்படும். பணி வருமானம் மற்றும் செலவுகளுடன் பொருந்துகிறதா என ஆராய்ச்சி செய்யப்படும். பின்வரும் வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் வரிப்பிரிவு அறிவிப்புகளை தவிர்க்கலாம். ஒவ்வொரு பரிவர்த்தனையும் பதிவு செய்யுங்கள். பெரிய தொகை வைப்பு எடுப்பு முன்மூலத்தை உறுதிப்படுத்துங்கள். வங்கி அல்லது வரிப்பிரிவு ஆலோசகரை அணுகுங்கள்.